ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AWS சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ AWSல ஹவு டு கிரியேட் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் லினக்ஸ், அதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணுறது இன் விண்டோஸ், அதுக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி விண்டோஸ்க்கு பதிலாக லினக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து நான் AWS Management Console நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. ரூட் யூசர் மூலமாக தேவையான பெர்மிஷன்ஸை நம்ம IAMக்கு கொடுத்து IAM யூசர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா சர்வீசஸையுமே நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் சேஃப்டி. ஸோ IAMனா என்ன, ரூட் யூசருக்கும் IAMக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கெலாம் நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனலில் இருக்க போய் பாருங்கள். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், என்னோட IAM மூலமாக நான் லாகின் பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையுமே நம்ம அக்கௌண்ட் உள்ள போகிறப்போ, சைன் ஆகி போகிறப்போ பில்லிங் டேஷ்போர்ட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரீ டயருக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ ஃப்ரீ டயர் எலிஜிபிளாக இருக்குங்களா, இல்லை எவ்வளோ உங்களுக்கு பில்லிங் சார்ஜ் ஆகுது, சரிங்களா, அதை ஒவ்வொரு தடவையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூட் யூசர் மூலமாக ஃபஸ்ட்டு IAMக்கு வந்து அந்த பில்லிங் டேஷ்போர்ட் பெர்மிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த IAMல வந்து நம்ம பில்லிங் டேஷ்போர்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைனா யூ நீட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வார்னிங் காமிக்கும். கரெக்டுங்களா? நம்ம அதை பார்க்க முடியாது. IAMனாலே என்ன பெர்மிஷன் ரூட் யூசர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பில்லிங் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பில்லிங் டேஷ்போர்ட் நான் பார்க்க முடியும், இல்லைனா என்னால் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ரைட். ஸோ இப்போ என்னோட கன்சோலில் மேலே உள்ள சர்ச் பாரில் பாருங்கள், EC2 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே. ஸோ EC2 Management Console எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ EC2 இஸ் நத்திங் பட் விர்ச்சுவல் சர்வர் இன் தி கிளவுட். ஸோ EC2 பேசிக்ஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே. ஸோ என்னோட கன்சோல் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்வர் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்தேன் விண்டோஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ அது வந்து எனக்கு ரன்னிங்கில் இருக்குது. அதை ஸ்டாப் பண்ண மறந்துட்டேங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சர்வர் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளில வரதுக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லைனா தேவையில்லாமல் அன்வான்டாக எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். நமக்கு ஃப்ரீ டயர் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 750 hours மட்டும்தான். ஸோ அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா வி ஹாவ் டு பே பர் செகண்ட். கரெக்டுங்களா? ஸோ அதனால் அன்வான்டாக தேவையில்லாமல் எனக்கு ஹவர்ஸ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிளாட்ஃபார்ம் டீடைல்ஸ், ஸோ என்ன AMI நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அதில் போய்ட்டு ஸ்டாப் அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப் ஆகிடும். நான் மறந்துடாதீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைனா எனக்கு தேவையில்லாமல் எனக்கு அது ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லினக்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு சூஸ் லொக்கேஷன். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு என்ன லொக்கேஷனில் என்ன ரீஜியனில் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு தெரியும், சரிங்களா? அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரீஜியன் செலக்ட் பண்ணுற இடம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், அந்த ரீஜியன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ரீஜியன், இப்போ US ஈஸ்ட், நார்த் விர்ஜினியா அண்ட் ஓஹியோ, கலிஃபோர்னியா, ஸோ இந்த மாதிரி எல்லா லொக்கேஷன்ஸ் எனக்கு காமிக்குது, எல்லா ரீஜியன்ஸ் நமக்கு காமிக்குது. ஸோ என் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா US ஈஸ்ட் ஓஹியோவில் தான் இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட்டாக நான் அதுவே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்சஸ், என்னோடய சர்வர் எந்த ரீஜியனில் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஆன் AMI. ஸோ AMனா என்னங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கரெக்டுங்களா? ஸோ AMIயில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா, இப்போ எனக்கு லினக்ஸ் OS மட்டும் எனக்கு வேணும்னா லினக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு லினக்ஸ் மட்டும் எனக்கு ஷார்ட் அவுட் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு அது ஃப்ரீ டயருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹைலைட் ஆகிருக்குங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு லினக்ஸ்க்கு கீழே நமக்கு ஹைலைட் ஆகிருக்கும் ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னா. இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் கன்ஃபர்மேஷனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மை ஏஎம்ஐ ஃப்ரீ டயர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் ஒன்லின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரீ டயருக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ மை ஏஎம்ஐ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓவனாக க்ரியேட் பண்ணுறது சரிங்களா. ஸோ ஒரு ஏஎம்ஐ இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏஎம்ஐ டீட்டெயில்டாக பார்க்குறப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அது மாதிரி செய்யும்போது எனக்கு மை ஏஎம்ஐயில் எனக்கு வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா? நம்ம அப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மை ஏஎம்ஐயில் நம்ம எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. கரெக்டுங்களா? ஸோ AWS மார்க்கெட் பிளேஸ் ஸோ அதனால் தெரியும். அதனால் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் சரிங்களா, தேர்ட் பார்ட்டிஸ் உள்ள அவங்களோட அந்த ஓஎஸ்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க மார்க்கெட் பிளேஸில். ஓகே. ஸோ மை ஏஎம்ஐனா என்ன, மார்க்கெட் பிளேஸ்னா என்ன, கம்யூனிட்டி ஏஎம்ஐனா என்ன, இதெல்லாம் ஏஎம்ஐ பற்றி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்குறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்து ஏஎம்ஐயில் எப்படி ஒரு ஓஎஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது, நம்ம அந்த ஓஎஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரீ டயருக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பார்க்குறேன், அமேசான் லினக்ஸ் 2 AMI 64 பிட். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட். ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்ஸுங்க இது வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, சூஸ் பண்ணியாச்சு லினக்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதே ஸ்டெப் தாங்க. சூஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப். கரெக்டுங்களா? ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்கும். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, அதில் டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ சூஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி T2.micro அது மட்டும்தாங்க ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஸோ அவங்களே ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ என்னது அப்படின்னா 1 விர்ச்சுவல் CPU அண்ட் 1 GB RAM சரிங்களா. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. தென் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்வர்ஸ் வேணும் எனக்கு எவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ரெக்வஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இதெல்லாம் வந்து நான் விண்டோஸ் லான்ச் பண்ணுறப்ப இதை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஹேண்டிமேன் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஸோ எந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணணும் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க. ஓகே. இந்த நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சப்நெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா VPC சரிங்களா. அதுக்குன்னு தனியாக வந்து AWSல VPC கான்செப்ட் இருக்குது. ஸோ VPC பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் நீங்கள் டச் பண்ண வேணாம், அதெல்லாம் டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் கீழே வரும் IAM ஆட் பண்ணிக்கிறதுனா நம்ம IAM ரோல் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? IAM ரோல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போது கீழே அட்வான்ஸ்டு டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட். ஸோ யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். பூட் ஸ்ட்ராப்பிங் ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு மிஷின் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் ஆகிறப்போ எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸ்டார்ட் ஆகையில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிறப்போ வரையில் வரும். அதான் என்னதுன்னா யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. லான்ச்சிங் கமெண்ட்ஸ் சரிங்களா, வென் மிஷின் ஸ்டார்ட்ஸ் அதான் யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இருந்ததுன்னா நம்ம அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ நம்ம அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இது ஆப்ஷனல் தான், கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ இல்லை வால்யூம் டைப் கொடுத்துருக்காங்க, ஸ்னாப்ஷாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளோட கண்டென்ட் வந்து இன்னொரு ரீஜியனில் இருக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம காப்பி பண்ணி இன்னொரு ரீஜனுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அதான் ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்கிரிப்ஷனில் நம்ம செக்யூரிட்டி தனியாக பார்ப்போம். நாட் என்கிரிப்டட் அதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டெலிட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். ஸோ வந்து அதில் டிக் பண்ணியிருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நான் விண்டோஸ் லான்ச் பண்ணும்போது நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ மேலே அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம் பார்த்தீங்களா இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்ஷன்ஸில் போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெர்மினேட்னா என்னன்னா என்னோட இன்ஸ்டன்ஸே வந்து எனக்கு என்ன ஆகுறது அப்படின்னா டெலிட் ஆகுறது. கரெக்டுங்களா? ஸோ ஸ்டாப்னா ஜஸ்ட் ஸ்டாப் ஆகும், நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெர்மினேட்னா அந்த இன்ஸ்டன்ஸை டெலிட் பண்ணுறதுக்கான சமம் அது சரிங்களா. ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோரேஜும் எனக்கு டெலிட் ஆகணுமா. ஸ்டோரேஜுங்கிறது தான் என்னதுன்னா EBS எக்ஸ்ட்ரா, அந்த EBSனா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னால் சொல்லி நான் EBS சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதான் EBS, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்டோரேஜும் அதாவது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு டெர்மினேட் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டோரேஜும் எனக்கு சேர்த்து எனக்கு டெலிட் ஆகணுமா அப்படிங்கிறது மாதிரி உள்ளது இது. ஸோ அதான் டெலிட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்னு கேட்குது எனக்கு வால்யூம் ஆட் ஸ்டோரேஜில் சரிங்களா. இது டிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை டெர்மினேட் பண்ணிங்கன்னா எனக்கு இதுவும் எனக்கு டெலிட் ஆகிடும் சரிங்களா. அதான் அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் டேக் ஆட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான். ஸோ அதனால் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுக்குறது ஆட் டேக். ஸோ டேக் கொடுத்தாச்சு. எவ்வளோ டேக் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஆட் அனதர் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து கான்ஃபிகர் செக்யூரிட்டி செட்டப். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்ததுன்னா செலக்ட் ஆன எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிரியேட் அ நியூ செக்யூரிட்டி குரூப் அதை கொடுத்துட்டு நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ அதில் செக்யூரிட்டி குரூப் நேம் அது அப்படியே இருக்குது, நான் மாற்றலை. நீங்கள் மாற்றுறது நம்ம எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தான், நீங்கள் மாற்றிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்குது. ஃபார் EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் அது ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தாங்க, நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை ஏதாவது நீங்கள் கொடுத்துக்கலாம் டிஃபால்ட்டாக. ஓகே, ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப். ஸோ SSH ப்ரோட்டோகால் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ ப்ரோட்டோகால், போர்ட் ரேஞ்ச் அண்ட் சோர்ஸ், அதுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கு. ஸோ 0 எல்லாமே 0 இருக்குது. ஸோ ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பப்ளிக்கில் இருக்குது. நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ எனக்கு பப்ளிக்கில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ரூல் ஆட் பண்ணணும், அதாவது HTTP ஆட் பண்ணணும்னா கீழே ஆட் ரூல். ஸோ இதை நம்ம பார்க்கலாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். அதனால் நான் வந்து தேவையானதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம எந்த ப்ரோட்டோகால்ஸ் நான் ஆட் பண்ணலை. இப்போ ஆட் பண்ணோன்னா செக்யூரிட்டி குரூப்பில் இப்படி தான் ஆட் பண்ணிக்கணும். ஆட் ரூல் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கஸ்டம் TCP எல்லாமே இருக்கும் அதில். HTTPS, ஸோ அதோட போர்ட் என்ன லேயர், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு அதில் வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், HTTP டிராஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் அந்த பாருங்கள் எல்லாமே எனக்கு இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான ப்ரோட்டோகால் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வார்னிங் காமிக்குது. என்ன வார்னிங் பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் வித் source of 0.0.0 allow one IP address to access your instance வந்து பப்ளிக். அதாவது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிவ்யூ பண்ணும்போது கூட எனக்கு அது வார்னிங் காமிக்குது. இம்ப்ரூவ் யுவர் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி, யுவர் செக்யூரிட்டி குரூப் லான்ச் விசா 2 இஸ் ஓப்பன் டு தி வேர்ல்டு. வேறு ஒன்றும் கிடையாதுங்க, IP அட்ரஸ் 0.0 இருக்கா. ஸோ அதனால் எனக்கு பப்ளிக்கில் இருக்குது. நான் வேறு எதுவுமே நான் வந்து ப்ரைவேட் பண்ணலை, அதனால் 0 கொடுக்கறதுனால எனக்கு அது பப்ளிக்காக இருக்குது. ஸோ செக்யூரிட்டி எனக்கு இம்ப்ரூவ் பண்ண சொல்லுது. இப்போதைக்கு நான் ஒன்றும் தேவையில்லை, கரெக்டுங்களா. நம்ம அதனால் அப்படி நான் விட்டுட்டேன். ஸோ நான் இப்போ ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இன்ஸ்டன்ஸ் டைப், செக்யூரிட்டி குரூப், இங்கே கூட நம்ம எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எடிட் செக்யூரிட்டி குரூப், எடிட் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டோரேஜ், டேக் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லான்ச் பண்ணுறப்போ எனக்கு கீபேர் கேட்குது. இதெல்லாம் நம்ம விண்டோஸில் நம்ம பண்ணி பார்த்துருக்கோங்க. ஸோ ஏற்கனவே இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் கீபேர் கொடுத்துக்கலாம். புதுசாக வேணும்னா நியூ கீபேருக்கு கொடுங்க. நியூ கீபேர் கொடுத்துட்டு RSA சூஸ் பண்ணிக்கோங்க. கீபேர் நேம் கேட்குது. ஸோ பேர் நேம் கொடுத்துருங்க, ஏதாவது நேம் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு டவுன்லோட் கீபேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to keep ரொம்ப சேஃபாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃபாக நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ வில் நாட் பி ஏபிள் டு டவுன்லோட் த ஃபைல் அகெயின் ஆஃப்டர் இட்ஸ் கிரியேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கணும், கரெக்டாக பத்திரமா வச்சுக்கோங்க. அது வந்து என்னென்னா அந்த ஃபைல், இந்த ப்ரைவேட் கீ ஃபைல் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பெம் ஃபைலாக இருக்கும் எனக்கு. ஸோ பெம் ஃபைலை வந்து எப்படி PPK ஃபைலாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் மூலமாக தான் நம்மளோட லோக்கல் மிஷின்லேருந்து நம்ம ரிமோட் எடுக்க முடியும், கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து ரொம்ப பத்திரமா இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பெம் ஃபைல்னால் என்ன, அது எப்படி PPK ஃபைலாக மாற்றுறது, அதுக்கு பட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாங்க. ஸோ ஓகே, ஸோ அடுத்து லான்ச் இன்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியேட்டிங் இன்ஸ்டன்ஸ் லான்ச்சஸ் இருக்கு, லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ யுவர் இன்ஸ்டன்ஸ் ஆர் நவ் லான்ச்சிங் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கீழே வியூ இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட். ஓகே, ஸோ வியூ இன்ஸ்டன்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் விண்டோஸில் பண்ண ஒரு இன்ஸ்டன்ஸ் அண்ட் அது நான் ஸ்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லினக்ஸில் பண்ணோம், அது எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரன்னிங்கில் தான் இருக்குது, ஆக்சுவலாக ரன்னிங் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ். ஸோ பாருங்கள், பிளாட்ஃபார்ம் டீடைல்ஸ், லினக்ஸ் இதெல்லாம் காமிக்கிது பார்த்தீங்களா. AMI என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதோட அந்த பப்ளிக் IP என்ன, ப்ரைவேட் IP என்ன, சரிங்களா. ஸோ இன்ஸ்டன்ஸ் ID என்ன, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸில் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாமே அதில் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம
கனெக்ட் பண்ணுறதுனா எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஆக்ஷன்ஸில் போய் இல்லை டேரெக்டாகவே கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா கனெக்ட் பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸை வியூ பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை செலக்ட் பண்ணி ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்திங்கன்னா எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ரீபூட் தெரியும் நமக்கு, சிஸ்டமை நம்ம நார்மலாக ரீபூட் பண்ணுற மாதிரி தான். டெர்மினேட் நான் ஆல்ரெடி சொன்னேன், டெர்மினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு டெலீட் இன்ஸ்டன்ஸ் டெலீட் ஆகிடும். சரிங்களா, நம்ம அந்த பிளாக்ஸ் சூஸ் பண்ணையில் கூட அந்த ஸ்டோரேஜ் சூஸ் பண்ண மாதிரி கேட்டுச்சு பார்த்தீங்களா, டெலீட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கேட்டுச்சு பார்த்தீங்களா ஆப்ஷன்ஸ், அதான் டெர்மினேட்டுங்கிறது. ஸோ பாருங்கள், இப்போது எனக்கு நான் செலக்ட் ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை செலக்ட் பண்ணி நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, ஸோ ஆல்ரெடி ஸ்டாப் ஆனதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ஆனதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போது ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லினக்ஸ் EMI யூஸ் பண்ணி நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.